ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி இந்த ஹிந்து குரூப்ஸ் நடத்தின ஆர் ஸ்டேட் ஆர் டேஸ்ட் சீசன் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜட்ஜ் செஃப் தாமு சாரோட அப்ரிசியேஷன் வாங்கின ரெசிபி இது. அண்ட் இந்த ரெசிபி ஸ்பெஷல் மென்ஷன் ப்ரைஸும் வாங்கியிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் 2 ரெசிபி செஞ்சோம். இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரோல்க்கான ஸ்டஃபிங்கை ஃபஸ்ட்டு செய்யலாம். 1/4 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிக்கோங்க. அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் தண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அரை மணி நேரத்துக்கு சிம்மில் மூடி வச்சுடுங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 சின்ன தக்காளி, பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் இல்லை கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கீமாவில் இன்னும் தண்ணி இருந்துச்சுன்னா அதை சுண்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ இந்த கீமாவை வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மைதா மாவும் தண்ணியும் கலந்து மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்து ஸ்டஃபிங் அதில் உங்களுக்கு தேவையான அளவு வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து விட்டுக்கிட்டு நல்லா சீல் பண்ணுறதுக்கு மைதா பேஸ்ட்டும் ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா தடவி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் இப்போல்லாம் ரெடிமேடாகவே ரோல் ஷீட்ஸ் கிடைக்கிது, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் குடிக்குது பொரிக்கிறப்போ. இது வந்து ஹோம்மேட் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு. இது எப்படி செய்யணுன்னு நான் தனியாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. முக்கியமாக இது ரொம்ப ஆயில் அப்சார்ப் பண்ணாது. இது சாப்பிட்றப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். மட்டன் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீக்லி ஒன்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். மைதா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் இந்த மாதிரி ஷீட் போட்டு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களால கெஸ் பண்ணவே முடியாது இதில் கறி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா ரோல்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். எண்ணெய் சூடானதும் மீடியமான ஹீட்டில் இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும், கிறிஸ்பியாக வந்தால் போதும். ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃப் ஆல்ரெடி வெந்தது எல்லாமே. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் கீமா ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.